மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா இஸ் பேக். ஹர்திக் பாண்டியா ஆல்மோஸ்ட் 4 மாதங்களுக்கு பிறகு ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்லி அந்த போட்டோஸ் என்னால் இதில் அப்லோட் பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட் கொடுக்குறாங்க நண்பர்களே, மன்னிச்சிருங்க என்னைய. ஓகே, அதனால நார்மலான ஹர்திக் பாண்டியா போட்டோஸ் வச்சு இந்த வீடியோ மூவ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஓடிஐ வேர்ல்டு கப்ல இன்ஜூரி ஆனாரு. ஆங்கிள் இன்ஜூரி அவருக்கு ஏற்பட்டுச்சு. ஓகேப்பா, அவர் வந்துருவாரு அப்படின்லாம் சொல்லிட்டு அப்ப எல்லாம் அறிவிச்சாங்க. ஆனா அது கொஞ்சம் மேஜரா இருந்ததுனால அவர் என்டையர் வேர்ல்டு கப்ல இருந்தே ரூல்ட் அவுட் ஆனாரு. அது இந்தியாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் டவுன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சீரியஸ்லி. பட் ஆனா அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வாழ்க்கையில நிறைய நடந்துச்சு. மும்பை இந்தியன்ஸுக்கு கேப்டனா ஆக்குனாங்க, அண்ட் அவர் நிறைய பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அவர் குஜராத்ல இருந்து மும்பை வந்ததுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கிரிட்டிசைசஸ் பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால இருந்துச்சு. பட் இது எல்லாத்தையும் அவர் காதுல வாங்கிட்டு அவரோட இன்ஜூரியையும் அவர் சரி பண்ணி பயங்கரமா பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஃபிட்னஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. பிகாஸ் ஒரு இன்ஜூரி, அதுவும் ஆங்கிள் இன்ஜூரி அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், கால் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்மளோட ஃபுல் வெயிட்டுமே அங்க லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்க அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வர்றது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. பட் அவரெல்லாம் ஒரு அத்லெட், நிறைய பார்த்திருப்பாரு. ஆப்வியஸ்லி நமக்கு அது பெரிய விஷயம், அவருக்கு அது பெரிய விஷயம் இல்லதான் உண்மையுமே. பட் அவர் அங்கேருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரெக்கவரி ப்ராசஸ்ல இருந்து நல்லா ஃபிட்னஸ் இது பண்ணி ஒவ்வொரு நாளுமே அவர் சோஷியல் மீடியால போடுற போஸ்ட்லாம் பார்க்குறப்ப பெரிய இன்ஸ்பைரிங்கா பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. பரோடால பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னிலேருந்தே பாத்தீங்கன்னா அவரோட மென்டல் அண்ட் பாடி ஸ்ட்ரென்த்துக்காக நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, இப்போ ரீசெண்டா அவர் என்சிஏ போயிருந்தாரு கிளியரன்ஸ் வாங்குறதுக்காக. ஸோ போயிட்டு அவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட், அதாவது என்சிஏல நடக்கிற ஒரு டெஸ்ட், ஒரு 3 T20 விளையாட விட்டுருக்காங்க. ரிஷப் பண்ட் அவங்கலாம் சேர்ந்து விளையாண்டுருக்காங்க. அது ஓகே. ஸோ அதை அவர் நல்லா பண்ணதுக்கு அப்புறம் என்சிஏல இருந்து ஒரு கிளியரன்ஸ் வாங்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ மும்பைல நடக்கிற டிஒய் பட்டேல் T20 கப்ல பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி விளையாண்டுருக்காரு. விளையாண்ட வேகத்துக்கு பவுலிங் போட்டிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம், ஏன்னா ஆங்கிள் இன்ஜூரி இருக்கு காலில். ஸோ நடக்கிறதே கஷ்டங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து அவர் பவுலிங் போட வந்துட்டார். அப்படிங்கிறது அவரோட ஃபுல் ஃபிட்னஸ் பாத்தீங்க அப்படின்னா குறிக்குது அப்படின்னே சொல்லலாம். பவுலிங் போட்டு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. பேட்டிங்ல பாத்தீங்கன்னா 4 பாலுக்கு 3 ரன் கடைசியில இறங்கி பாத்தீங்க அப்படின்னா அடிச்சும் கொடுத்திருக்காரு. ஓகே, பட் ஆனா இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட் ஆயிட்டாரு, திருப்பி வந்துட்டாரு. பட் ஆனா அவர் மும்பை இந்தியன்ஸோட கேம்ப்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த டோர்னமெண்ட் முடிச்ச வேகத்துக்கு ஸ்ட்ரைட்டாவே என்சிஏக்கு அவர் போகணும். என்சிஏல போயிட்டு ஐபிஎலுக்கான கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கணும். என்ஓசி அப்ப வாங்கிட்டு உள்ள வரணும். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் என்சிஏல வைப்பாங்க. ஓகே, இது ESPN கிரிக்கெட் ஃபோல பிரேக் பண்ணிருக்காங்க. எஸ், ஆப்வியஸ்லி அவர் ஆயிட்டாரு, ஃபிட் ஆயிட்டாரு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் நீங்க நினைச்சு பாருங்க, ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயரு, ஒரு செம்மையான ஒரு டேலண்ட், இன்ஜூரினாலேயே அவரோட ஒரு கிரிக்கெட்டிங் லைஃப் அப்படிங்கிறது அங்கங்க அப்படி அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா அவர் பாத்தீங்கன்னா திரும்பி 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 எழுந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வந்துகிட்டே இருக்காரு. நம்ம எவ்வளவோ கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா காசை வாங்கிட்டு வந்துட்டாரு மும்பை இந்தியன்ஸுக்கு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இப்போ ருத்ராஜ் ஐக்வாட்டையே எடுத்துக்கங்களேன். அவர் டக்குன்னு ஏதாவது ஒரு டீமுக்கு போறாரு. ஓகே, ஒரு குஜராத்துக்கே போறாரு. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு சிஎஸ்கே அவர் அப்ரோச் பண்றாங்க. அப்போ அவர் திருப்பி சிஎஸ்கேக்கு வர்றப்போ டெஃபினெட்லி நீங்க சந்தோஷமா தானே இருப்பீங்க, அவர் வந்துட்டாருப்பா திருப்பி அப்படின்ட்டு. அதே தான் ஹர்திக் பாண்டியாவுக்கான கதை. எஸ், நம்ம நிறைய பேசுறோம், பட் அவர் அந்த டிசிஷன் எடுத்ததுக்கு 1000 ரீசன்ஸ் கரெக்டா இருக்கலாம். அண்ட் எண்ட் ஆஃப் தி டேல அது அவரோட டிசிஷன், அதை நம்ம மதிக்கணும். எஸ், இந்த லாயலிட்டி இதெல்லாம் ஓகே தான், அது இருக்கணும் தான். பட் ஆனா அப்படி அவர் லாயலிட்டியா இருக்கணும் அப்படின்னா அது மும்பை இந்தியன்ஸுக்கு தான் அவர் இருக்கணும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் அவரை காப்பாத்தி எடுத்து பெரிய ஆக்கின டீமே. ஓகே, 2010 காலகட்டத்திலே அவரை தூக்குனாங்க ஐபிஎலோட ஆக்ஷன்ல. அப்ப அவருக்கு லாயலிட்டி அங்கதானே கொடுக்கணும். ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நானும் சொல்றேன். எஸ், அது கொஞ்சம் போக போக உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். பட் எண்ட் ஆஃப் த டேல ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கு இது கடுப்பா இருக்கும். பட் அது ஓகே தான், அது அவர்கிட்ட பேசாமலாம் அவரை தூக்கியிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் வேற டாபிக், நம்ம பேசிக்கலாம். பட் ஹர்திக் பாண்டியா இஸ் பேக். அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அனதர் பாய் ஃப்ரம் திஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. லவ் யூ ஆல்.